வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று அருணகிரிநாதரின் ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். திருப்புகழ் பாடல்களில் ஒரு பாடலை நாம் சிந்திப்போம். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் இதனை தீர்க்கும் முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று அருணகிரிநாதர் கூறுகிறார். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று. இந்த பிரபஞ்சக்களம் முழுவதும் மயில் தோகை விரித்தாற்போல் காட்சி தருகிறது. இந்த பிரபஞ்சக்களம் முழுவதும் உட்பொருளாக இருந்து உள்ளும் புறமுமாக இயக்கிக் கொண்டிருப்பது காந்த கடவுளான முருகன்தான். ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று என்று குறிப்பிடுகிறார். ஆக அரூப நிலையான அந்த காரண பொருளான காந்தம், அந்த கந்தன், அந்த முருகன் ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம், மயில் தோகையை விரித்தார் போல் இருக்கக்கூடிய இந்த காந்தக்களம் முழுவதுமாக, பிரபஞ்சக்களம் முழுவதுமாக உட்பொருளாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறான். ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று. அனைத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த சிவத்தை நாம் உணர வேண்டும் என்று சொன்னால் ஞானமொழி, அறிவுபூர்வமாக நாம் பயணிக்க வேண்டும். ஞானம் என்றால் அறிவு. நம்முள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆறாவது அறிவை பற்றி கொண்டு பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை காண நாம் பயணிக்க வேண்டும். அவ்வாறு நாம் பயணித்தால் ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, உள் உணர்வாக, இன்டியூஷனாக, அனுமான அறிவாக, யோக அறிவாக, மெய்ப்பொருள் உணர் அறிவாக, அறிவார்த்தமாக நாம் அந்த இறைவனை கலந்து கொள்ளலாம். ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று. அவ்வாறு இறைவனை இணைய வேண்டும். பிரபஞ்ச களத்தில் இருக்கக்கூடிய உட்பொருளான அந்த கந்தக்கடவுளை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் கூறும் அடியார்கள், இதை காண விழையும் அந்த பக்தர்கள், அந்த இறைவனை நோக்கி பயணித்தவர்கள், வினை தீர்க்கும் முகம் ஒன்று. அவர்களுக்கு கூடிய வினை, தீவினை பதிவுகளாக இருக்கக்கூடிய அந்த வினைகளை போக்கிக் கொள்ள வேண்டும், தூய்மை பெற வேண்டும். அவ்வாறு தூய்மை செய்வதற்கும் அந்த இறைவனே தான் ஒரு முகத்தை நமக்கு அருளிக் கொண்டிருக்கிறான். இதுதான் குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம். குன்று போல இந்த ஊனுடல் இருக்கிறது. அதற்குள் வேல் ஆயுதமாக, அறிவாயுதமாக இருப்பது நம்முள் இருக்கக்கூடிய அந்த மூளை என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு. அந்த அறிவை குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம், அதிலிருந்து நாம் பயணிக்க வேண்டும். பேரறிவாக இருக்கக்கூடிய இறைவனை காண்பதற்கு, இறைவனை உணர்வதற்கு எத்தனிக்க வேண்டும். ஆக குன்றுருவ வேல் வாங்க வேண்டும்.
பக்தி மார்க்கத்திலே அனைத்து சக்திகளையும் பொருந்திய அந்த வேலை முருகன் தாயிடமிருந்து பெறுவதாக நாம் பார்க்கிறோம். அதேபோல் நாம் இறைவனை உணர வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆறாவது அறிவை குருவை பற்றி கொண்டு எழுச்சி பெறச் செய்து உடல் தாண்டி பயணிக்கும் அறிவாக அதை மாற்றி தாதசாங்கம், சந்திரன், சூரியன், பேரியக்க களம் என்று அதீத நிலையை உணர்வதாக மாற்ற வேண்டும். குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று என்று உணர்ந்து மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று. நமக்குள் மாறுபாட்டை ஏற்படுத்தி நம்மை துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டு இறைவனை பார்க்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவம், அகங்காரம் என்று சொல்லக்கூடிய தான் தனது என்று அதிகாரப்பற்றும் பொருள் பற்றுமாக இருந்து கொண்டு 6 தீய குணங்களை பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்வேட்டு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்பதாக நம்முள் எழுச்சி பெற்று 5 பஞ்சமாபாதக செயல்கள் என்று சொல்லக்கூடிய பொய், களவு, சூது, கொலை, கற்பழிப்பு என்பதாக நம்மை மாற்றிக்கொண்டு இறை உணர விடாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தடைகளை, மாறுபடு சூரத்தனத்தை வதைத்து நம்முள் அவைகளை நிர்மூலமாக்கி நம்மை நிரபராதியாக மாற்றி அந்த ஞானத்தை நமக்கு தர அந்த முருகனே அருளட்டும் என்று அந்த முகம் ஒன்று. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று. வள்ளி என்று சொன்னாலே பேரின்பம். அந்த பேரின்பம் நமக்கு பக்தி மார்க்கத்திலே கூறும் தேனும் திணையும் என்று குறிப்பிடுவார்கள். அந்த இனிமை, அந்த இனிப்பு நாம் பார்க்கிறோம். வள்ளிக்கிழங்கு என்றும் சக்கரவள்ளி கிழங்கு என்றும் கிழங்கு வகையில் நாம் பார்க்கிறோம். இந்த சக்கரவள்ளி என்று சொன்னாலே நம் நாவிலே தேனை கலந்தபோது இனிமை பொங்குவதை இதை எவ்வாறு குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் என்று பார்த்தால், புணர, அதை துய்க்க, வள்ளியை மனம் புணர, இணைத்து கொள்ள வந்த முகம் ஒன்று. அந்த இறை தன்மையாக இறைவனில் பேதமில்லை. இறைவன் எங்கெங்கும் இன்பமாகத்தான் இருக்கிறான், இனிமையாகத்தான் இருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த இன்பத்தை நுகர, அதை புணர நாம் எத்தனிக்க வேண்டும். அவ்வாறு எத்தனிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு ஒரு முகம் தேவை. அந்த முகம் சூரரை வதைத்த முகம், குண்டுருவ வேல் வாங்கிய முகம், அடியார்களாக இருந்து அந்த இறைவனை உணர்வதற்கு எத்தனித்த முகம். அவ்வாறு ஞான மொழி அறிவார்த்தமாக அறிவில் பயணிக்கும் முகமாக இந்த பிரபஞ்ச களத்தை தாண்டி சுத்தவெளியில் சென்று ஐக்கியமாகும் முகமாக 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். 5 பௌதீகத்திற்கு 5 முகத்தை தந்து 5 தன்மாத்திரைகளை உணர்வதாக அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்பதாக இதை உணரும் மனமாக நம்மிடம் தரப்பட்டு அந்த மனம் ஒரு முனையாகவும் அடுத்த முனை இறைவனாகவும் இருப்பதை பற்றி கொண்டு முதலில் மனதை பற்றுகிறோம், பிறகு உயிரை உணர்கிறோம், பிறகு அறிவில் பயணிக்கிறோம், பேரறிவாகக்கூடிய இறைவனில் சென்று உள் உணர்வாகுகிறோம். இவ்வாறு வள்ளியை மனம் புணர வந்த முகம் 6 முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். இவ்வாறு 6 முகங்களை கொண்ட பொருளை எனக்கு தந்து ஆதி அருணாசலம் முதலாக இருந்த அந்த ஆதி பொருளான சிவத்தை அருணாசலம் என்று சொன்னால் அருளை அள்ளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய மலையாக
இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிவத்தை அமர்ந்த பெருமானே. அவ்வாறு சிவத்துக்கு தந்தைக்கு பாடம் சொன்ன சுப்பையா, அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்று கூறுவார்கள். பிரணவ மந்திரத்தை சொல்வதற்காக சிவத்தினுடைய கழுத்தில் அமர்ந்து கொண்டு அவருடைய காதில் ஓதுவதாக நாம் பக்தி மார்க்கத்தில் அறிகிறோம். அவ்வாறு அவருக்கு உபதேசத்தை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகனே, எனக்கு இறை உணர்வதற்கான இந்த உபதேசத்தையும் எனக்கு அருள்வாயாக. ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமானே என்று குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர் திருப்புகழில். இவ்வாறு விளக்கத்தை ஞானார்த்தமாக நாம் உணர்ந்து அந்த ஞானத்தை, அந்த தெய்வீகத்தை நாம் சிந்தித்தோமானால் நமக்கு உட்பொருள் விளங்கும் என்பதாக என்னுள் எழுந்த இறைநிலையால் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும், இந்த பாடலுக்கு வழிகாட்டி இந்த பாடலை பதிவு செய்ய எனக்கு எத்தனித்த நமது குரு வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், கவிதந்த அருணகிரிநாதருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.